ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டடி மோட்டிவேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஷெடியூல் நான் எப்படிலாம் போட்டிருக்கேன், எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன், மோஸ்ட்லி எதுக்கான வெயிட்டேஜ் நான் அதிகமாக கொடுத்துருக்கேன் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் எக்ஸாமுக்கு எனக்கு எப்படி ஷெடியூல் போடுறதுனே தெரியல அப்படின்றவங்களுக்கெலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஷெடியூல் வந்து எப்பவுமே நான் எனக்காக போட்டு வச்சுப்பேன். ஒன்று வந்து நான் வீட்டில் இருக்கிற போது நான் போட்டு வச்சுக்கிறது. இன்னொன்று வந்து நான் வந்து ஹோட்டலுக்கு போகிறப்போ எனக்கு ஒர்க் இருக்கிறப்போ ஒரு ஷெடியூல் நான் போட்டு வச்சுப்பேன். ஸோ அதுதான் என்னோடய 2 டைப் ஆஃப் ஷெடியூல். நீங்களும் அதை மாதிரி வேணும்னா போட்டு வச்சுக்கலாம். இப்போ என்னோடய ஷெடியூல் பார்த்திங்கன்னா, நான் காலையில் 4:30க்கு நான் ரெகுலராகவே எழுந்திரிப்பேன். ஸோ அதனால் 4:30க்கு நான் வந்து என்னோடய ஷெடியூல் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 to 6:30க்கு நான் கம்பல்சரி ஜிஎஸ் படிப்பேன். ஏன்னாக்கா ஜிஎஸ் படிக்கிறப்போ நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். எதை பற்றி யோசிக்கக்கூடாது. சீக்கிரமாக மண்டையில் ஏறுறதுக்காக நான் வந்து ஜிஎஸ் வந்து மார்னிங் டைம் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் நான் வாக்கிங் போவேன். ரெகுலராக இதை நான் வாக்கிங் போவேன். மார்னிங் அப்படி இல்லைனா ஈவினிங் இந்த வாக்கிங் போகிறது. ஏன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி இது கூட சேர்த்து தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் வாக்கிங் கம்பல்சரி 45 மினிட்ஸ் நான் போட்டுப்பேன். 6:30 to 9 வந்து எனக்கான ஒர்க்கு, என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புறது, இந்த ஒர்க்லாம் வந்து நான் 6:30 to 9 பார்த்துருவேன். 9 to 11 ஆப்டிடியூட். கம்பல்சரி ஆப்டிடியூடில் இருக்கிற ஒரு டாப்பிக்கும் நான் கரெக்டாக எடுத்து நான் படிக்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த டைமை ஆப்டிடியூடில் நான் சேர்த்துப்பேன். அப்புறம் 15 மினிட்ஸ் வந்து ஒன்று பிரேக் எடுப்பேன். அப்படி இல்லைனா சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டு இல்லை அடுத்தது என்ன படிக்கலான்றதை யோசிச்சுப்பேன். ஆல்ரெடி வந்து மார்னிங்கே வந்து இப்போ இந்த ½ அன் ஹவர் டைம் இருக்குது இல்லைங்களா, அந்த ½ அன் ஹவர் டைம்லேயே வந்து நான் வந்து இன்றைக்கி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷெடியூல் போட்டுருவேன். ஆப்டிடியூடில் இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்றத ஒரு ஷெடியூல் மாதிரி நான் போட்டுருவேன். இங்கிலீஷு அந்த மாதிரி தான். இப்போ 11:50 to 15 to 1 PM நான் வந்து இங்கிலீஷ் தான் படிப்பேன். இங்கிலீஷில் வந்து எனக்கு வராத கிராமர், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், புதுசாக இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஷெடியூலில் முடிப்பேன். 1 to 2 லன்ச்சு. கண்டிப்பாக மதிய டைம்னாலே கண்டிப்பாக தூக்கம் வரும். ஸோ அந்த டைம் நான் இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். 2:15 to 3:30 வந்து ரீசனிங் டெஸ்ட்டு அண்ட் அனலைசிஸ். இது வந்து கம்பல்சரி நான் வந்து என்றைக்குமே டெய்லி நான் பண்ணுறது. இது ரீசனிங் டெஸ்ட்டு போடுறது. அப்புறம் சிஏ கம்பல்சரி 1 ஹவரில் வந்து சிஏ எடுத்துப்பேங்க. அதுக்கப்புறம் வொக்காபுலரி தான் வந்து சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து ஓனாக இந்த வொக்காபுலரி வந்து நான் வந்து ஓனாக என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷன் இது வொக்காபுலரி. இந்த இங்கிலீஷ் வந்து இது வந்து பிளாக் புக் ரெஃபரன்ஸ், அப்புறம் புக்ஸு ஆப்பு இதெல்லாம் வந்து இந்த இங்கிலீஷில் வந்துடும். அப்புறம் நான் டின்னர் கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து இந்த வேலையை நான் செஞ்சே ஆகணும் இல்லையா. ஸோ 8 to 10 ரிவிஷன். கண்டிப்பாக ரிவிஷன் இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் என்னென்ன படித்தனோ அதோட ரிவிஷன். சிஏ ரிவிஷன் கம்பல்சரியாக நம்ம பண்ணியே ஆகணும். சிஏ ரிவிஷன். ஆப்டிடியூட் டெஸ்ட்டு நான் கண்டிப்பாக போட்டுருவேன். இந்த டைமில் நான் இங்கே நம்பர் சிஸ்டம் முடிக்கிறேன்னா அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் நான் கண்டிப்பாக போட்டுருவேன். அதே மாதிரி இங்கிலீஷ் டெஸ்ட்டு வந்து இந்த டைம்லேயே நான் ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட்டு போட்டுருவேன். அண்ட் அனலைசிஸ் ரெண்டுமே இதிலே முடிச்சிருவேன் நான். இதுதான் வந்து நார்மல் ஷெடியூல். இது வந்து என்னோடய ஆல்டர்னேட் ஷெடியூல். அப்போ சேம் அதே தான் எழுந்திருப்பேன். வாக்கிங் அப்படி இல்லைனாக்கா ஜிஎஸ் இதை படிப்பேன். அப்புறம் ஃபார்முலா
ஃபார்முலா ரிவிஷன். ஃபார்முலா வந்து நான் வந்து டெய்லியுமே எழுதி பார்ப்பேங்க. டெய்லி கம்பல்சரி வந்து ஃபார்முலா வந்து நம்ம எழுதி பார்க்கணும். அப்போ தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஹவுஸ் ஒர்க் இருக்கும். எனக்கு வந்து ஹோட்டலுக்கு போயிடுவேன் இந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு படிக்கிறதுக்கான டைமே கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஒரு ஷெட்யூல் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களுமே உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் வந்து நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பிகினர், எனக்கு வந்து ஷெட்யூல் போடவே தெரியல, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்பல்சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி உங்களுக்கு நான் ஷெட்யூல் போடுறதுன்னு ஹெல்ப் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இந்த லிங்க் வந்து இதில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பர்சனலாக நான் உங்களுக்கு எப்படி ஷெட்யூல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சிலபஸ் பார்க்கலாம். நம்மளோட எல்டிசிடிசியோட சிலபஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். டீட்டெயில்டு சிலபஸ் வித் எப்படிலாம் நம்ம வந்து இந்த ஷெட்யூலில் யூஸ் பண்ணி எப்படிலாம் அந்த சிலபஸை கவர் பண்ணலான்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸ்டே டியூன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.